எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் ஏப்ரல் 2025 கிரகங்கள் எந்த நிலையில இருக்கிறது, எப்படிப்பட்ட அனுகூலங்களை இது தர காத்திருக்கிறது, அண்மையில் 29 மார்ச் 2025 சனி பெயர்ச்சி எப்படி உங்களுக்கு பல நிலைகளிலே சுபத்துவத்தை வழங்குகிறது, அதோடு கூட எந்த நாட்கள் சந்திராஷ்டமம், எந்த நாட்களில சற்று கூடுதல் கவனம், எந்த விஷயங்களில சற்று கூடுதல் கவனம், எந்த தெய்வம் எந்த இறைவன் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் நிறைவும் தரக்கூடிய அமைப்பை தரும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ரிஷபராசி என்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த பதிவிலே உங்களுடைய ராசி ரிஷபம், லக்னம் ரிஷபமாக இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி ரிஷபமாக இருக்கிறது என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். ரிஷபராசி என்பர்களே, இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய ஏப்ரல் 2025 இந்த காலத்தில உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான அதிபதி புதன், அவர் 11ஆம் இடத்தில அவர் அஷ்டங்கத நீச்ச நிலையிலிருந்து நேர்கதிக்கு மாறி இருப்பார். அஷ்டாங்கத நிலையிலிருந்து எழுச்சி ஆகக்கூடிய நிலை, எழுச்சி. இதுல எப்படி என்றால், நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கு முழுவதுமாக வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தருகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் கர்ம நிலையின் அற்புதத்தையும் தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாய் 11ஆம் இடத்துல இருந்து அப்படி ஒரு ஜுவலிப்பு, ஒரு மினுமினுப்பு, எல்லா இடத்திலும் ஒரு பிரகாசம் தரக்கூடிய அமைப்பிலே இந்த மாதம் துவங்கி இருக்கிறது. சனி பெயர்ச்சி பின்பு இந்த மாதம் என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் 2 மாத காலங்கள் பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் திடீர் முடிவுகள், அதாவது ஆத்திர அவசரமாக அழுத்தத்தின் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில சிக்கல் ஏற்படும். உங்களுடைய விஷயத்தை தவறாக வழிநடத்துவது, பேட் அட்வைஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை தரக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் உங்களுடைய நெருங்கிய வட்டாரம், நெருங்கிய உறவுகள். இதுவே பிற்காலத்து பகைகளாக மாறும். இதிலே கவனம். சில விஷயங்களிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பழித்து கொள்ள அல்லது அவர்களை ஏதேனும் ஒரு வழியில நிந்தனை செய்து ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. ஆகையினால் ஏப்ரல் மாசத்துல அவற்றை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் குடும்ப சூழ்நிலைகளிலே உங்களுடைய ஆதிக்க போக்கை செலுத்தலாம் என்ற நிலை சற்று தளர்த்தி கொள்வது சிறப்பு. காரணம் என்னவென்றால் 14 ஏப்ரலுக்கு பின்பாக புதிய தமிழ் வருடத்தின் சூரியனாக உச்சம் பெறும்போது 12ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெறுவார். இந்த உச்சம் பெறக்கூடிய சூரியனால் நீங்கள் ஆதிக்க மனப்பான்மையோடு ஏதேனும் செய்யும் போது அதிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பல வகைகளிலே நன்மை. ஆனால் கல்வியை தவிர வேறு எதிலும் நாட்டம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய நிலைகளில கேது அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. கேது பகவான் ஞானத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவன். ஞானகாரகன் கேது. இந்த ஞானகாரகன் கேது, அந்த கேதுவின் மீது யோககாரகர்கள் இணைந்து பார்வை என்பது அற்புதம். இந்த நிலையில கல்வியை தவிர வேறு ஏதும் யோசிக்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றி கல்வியிலே காத்திருக்கிறது. ஆகையினால் அதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பது சிறப்பு. செவ்வாய் மற்றும் குரு இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது மன்னனுக்கு நிகராக சந்தோஷங்களை, மன்னனாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மன்னன் எப்போது வேண்டுமானாலும் பதவியிலிருந்து விரட்டப்படலாம், அல்லது மன்னனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் மன்னன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் என்பது இருக்கிறது அல்லவா, சந்தோஷ நேரங்களிலே அந்த மன்னனுக்கு நிகரான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதம் உங்களுக்கு இருக்கிறது. காதல் மலரும். அதிலும் பழைய உறவோ பழைய காதலோ உங்களிடம் இருந்து ஒன்றை எதிர்பார்க்கும். அதை உங்களால் இப்போது செய்து தருவதற்கோ செய்வதற்கோ மனமோ வயதோ இருக்க வாய்ப்பு இருக்காது. இதன் காரணமாக எழக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று
மென்மையாய் தவிர்த்து விட வேண்டும். வம்பு வழக்கென்று செல்லாமல் தவிர்ப்பதற்கான வழிகளை இந்த பதிவை கேட்கும் போதே ஓரளவிற்கு உங்களுக்கு புதிய உறவுகள் வருவது இருக்கட்டும். பழைய உறவுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடும்ப உறவுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நட்பு உறவு, பிரிந்த கணவனாக இருந்தாலும் கூட நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரக நிலை தருகிறது. ஆகையினால் இவற்றிலெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில பரிகாரங்கள் ஏற்றதாக இருக்கும். உங்களுடைய முன்னோருக்கான பூஜை, முன்னோரை நினைத்து பித்ரு பூஜைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்றால் அந்த கடமையை செய்வது சிறப்பாக இருக்கும். இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று பிரதோஷ வேலையில வழிபாடு செய்வது அல்லது பிரதோஷ நாளென்று வழிபடுவது. அதே போல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு வியாழக்கிழமைகளிலே சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும். எங்கானும் ஒரு ஹோமம், நவகிரக ஹோமம், சாந்தி ஹோமம் நடக்கிறது என்றால் உங்கள் இல்லத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அது நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று அதில் கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் சந்திராஷ்ட தினம் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் 15 8:27 PM முதல் ஏப்ரல் 18 அன்று காலை 8:21 வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய 16, 17 ஆகிய தினங்களை முழுவதுமாக கவனமாக இருப்பது, இதிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, புதிதாக ஏதேனும் கையெழுத்து போடுவது என்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது சிறப்பை ஏற்படுத்தும். காதல் என்று சொல்ல வேண்டும் என்றால் 5ஆம் இடத்து நிலைகளிலிருந்து காதலை நாம் கணிக்கலாம். சனி பகவானுடைய, சனி சுக்கிரனுடைய அந்த இணைந்த பார்வை என்பது இருக்கிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விரக்தி மனதுக்குள் ஓடுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த சாமியார் போன்ற ஒரு நிலை, அந்த காதலுக்கு, திருமணத்தை நோக்கிய உண்மையான காதலுக்கு இது ஏற்றதாக இருக்கும். மற்ற காதலாக இருந்தால் அது இப்போது தவிர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த தவக்கோல யோகம் என்று கூட சொல்லலாம், இது தரும். 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை ஆகையினால வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்திலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. இருந்தாலும் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை சப்தமமாக பார்க்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணை, அதேபோல் வேலை இடத்திலே உங்களோடு வேலை செய்பவர்கள் உதவக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல இந்த குருவுக்கு மேலும் ஒரு பண்பு, ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் இருக்கக்கூடிய உடன் வேலை செய்பவர்கள் எங்களுக்கு எதிராக ஏதேனும் சில சில்மிஷ வேலைகளை கூட செய்ய தூண்டுவார். இதிலே கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் குடும்பத்தோடு சென்று வரலாம் என்று உல்லாசமாக ஒரு உல்லாச பயணம் திட்டமிட்டால் அது ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக நிச்சயமாக தடைபடுவதற்கு, சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுக்க நிச்சயம் எல்லோரோடும் அன்பு பாசத்தோடு இருக்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சனி பகவான் சிறப்பான நிலையில ஆகையினால உரிமைகளை கேட்டு பெற, பூர்வீக சொத்தை, உங்களுக்கு உரிமையான சொத்தை இப்போது பெறுவதற்கு முயற்சி செய்தால் அற்புத அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்குமுக்காட செய்யும். உரிமையை பெற்றால் தொடர்ந்து அந்த உரிமை, இந்த சனி தரக்கூடிய அற்புதத்துல உரிமை உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு உரிய பொருளை தவிர வேற ஏதேனும் பெற்றால் அது வெகு விரைவிலேயே சனி பகவான் உங்களுக்கு விரைச்சனியாக மாறுவார் 2027 மத்திய வாக்கில். ஆகையினால் அப்போது முதல் பெருந்தொல்லைகள் தர துவங்கிவிடக் கூடாது. அதனால் உரிமைகளை பெற்று சிறப்பாக வாழ இப்போதே பழகி கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட ஏதேனும் கடன் வாங்கி ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த கடன் கிடைக்கும், குறைந்த வட்டிக்கு கிடைக்கும். வியாபாரத்தை நீங்கள் கட்டி எழுப்பலாம். அதிக வட்டிக்கு கடன் இப்போது வாங்கினால் அது இப்போது இனிப்பாக இருக்கும். 2.5 ஆண்டு காலம் கழித்து அது கசக்க மற்றும் காயப்படுத்த துவங்கும். கவனமாக இருங்கள். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது, கிடைத்தது ஊர் தேங்காய் அல்லது கடை தேங்காய் என்று வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது என்று சொல்வார்கள். அது போன்று தேவையில்லாமல் உங்களுடைய பணம் அல்லாத உங்களுடைய பெற்றோர் பணமோ, உற்றார் உறவினர் பணமோ, உங்களை நம்பி உங்களிடம் முதலாளிகள் கொடுத்து வைத்த பணத்தையோ எடுத்து வீண் விரைய செலவுகளை செய்வது பிரச்சனையை ஏற்படுத்தும். அவற்றை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வேலை, ஒரு புதிய வேலை தேடுகிறீர்கள் என்றால் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டால் அதில் வேலை தேடுவதற்கு நேரத்தை ஈடுபடுத்தினால் அதிலே சற்று சிரமங்கள் இருக்கும். இருக்கும் வேலையை விட்டு புதிய வேலை தேடுவது என்பது தவறாக அமையும். அரசிலே உள்ள பொறுப்பிலே உள்ளவர்கள்
கூடுதல் வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது சட்டத்திற்கு புறம்பான பணமாக வந்தால் அது விரைவில் சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். கவனம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் வீட்டிலே சனியோடு இணைந்து அதனோடு கூட ஒரு 5 கிரகங்கள், மொத்தம் சுக்கிரன் சனியோடு ஒரு 5 கிரகங்கள் கூட்டணி என்பது இந்த ஏப்ரல் முழுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் லாபம் வரும். இருந்தாலும் தேவையற்ற நிலை, சட்டத்திற்கு புறம்பான நிலை, எதனால் பணம் வருகிறது அல்லது எதனால் ஆதாயம் என்று தெரியாத நிலைகளிலே சிக்காதீர்கள். 3ஆம் வீட்டில செவ்வாய் நீச்சம், உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது. நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது அல்லது வெளியே அடிக்கடி சென்று வரக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த மாதம் அதிகப்படியான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே ஒன்றாக சேர்ந்து ஏதேனும் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும். தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு வாகனங்களை செலுத்தினால் சிலருக்கு விபத்து போன்ற விஷயம் அல்லது காயங்கள் ஏற்படுத்துவதற்கும் சம்பவங்கள் வாய்ப்பு, இது போன்ற சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அலட்சியமாக இருக்காதீர்கள். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனம் தேவை, கண்ணியம் தேவை, கட்டுப்பாடு தேவை. புதன் வீட்டில் கேது, அதே போல் இந்த புதனானவர் ராகுவுடன் 11. ஆகையால் படித்த விஷயத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்து வைத்துக் கொள்வது மாணவர்களுக்கு குழப்பமற்ற தெளிந்த சிந்தனை நிலையை தரும். அதே போல் வேறு எதிலுமே மனம் ஈடுபடக்கூடாது மாணவர்களுக்கு. ஏனென்றால் ராகு புதனோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் தொழிலதிபர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் வசீகரமாக இழுக்கும். அது மீனுக்கு போட்ட கொக்கி. ஆகையினால் கவனம். டிஜிட்டல் மீடியா, சோசியல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா இவற்றிலே புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக வரும். வரக்கூடிய விஷயத்தை எது உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ, எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ, திறமையை காட்ட முடியும் என்று நினைக்கிறீர்களோ, எதில் சோபிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களோ அதில் ஈடுபடும் போது அந்த புதிய திட்டம், புதிய ப்ராஜெக்டிலே உங்களை ஈடுபடுத்தி நல்ல தனலாபத்தை சம்பாதிக்க முடியும். அரசு தேர்வு அல்லது வங்கி தேர்வு அல்லது நல்ல ஒரு பெரிய கம்பெனி, பெரிய சம்பளம், அந்த கம்பெனியில் வேலை, அந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலே சிறப்பு என்ற போன்ற நிலைகளில் உள்ள கம்பெனிகளில வேலை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏதேனும் இன்டர்வியூ, நேர்முக தேர்வுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவும் வெற்றிக்கான வாய்ப்பை தருவதாக அமையும். எதிலுமே ஒரு சமநிலையில வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று அதிகப்படியான பணமோ சந்தோஷமோ வந்தால் அதை தெரியாமல் வைத்துக் கொள்வது வருங்காலத்திற்கு வசந்தத்தை ஏற்படுத்தும். ஆட்டம் போட்டால் இப்போது நன்றாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்கள். சில வீட்டு வேலைகளுக்காக நீங்கள் வெளியே அடிக்கடி சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அக்கம் பக்கத்தார், உங்களோடு பிறந்தவர்களோடு இணக்கம் வேண்டும். சனி பகவான் 100% யோகங்களை உங்களுக்கு அள்ளித் தருகிறார். அதே சமயத்துல 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்துல அவர் வக்கரம் அஸ்தங்கதம் பெற்று அந்த அவற்றிலிருந்து மீண்டு ஏப்ரல் 8 முதல் அற்புதமாக பரிணமிப்பார். இதுல உங்களுக்கு 14 ஏப்ரல் முதல் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நிலை. சூரியன் உச்சம் பெற்ற பிறகு ஆதிக்க போக்கை கைவிட்டு சூரியனுக்கான அர்க்கியம் போன்ற வழிபாடுகள், சூரிய வழிபாடுகள் எல்லாம் செய்து அதோடு கூட செவ்வாய்க்கிழமையிலே உக்ரதெய்வ சன்னிதானங்களிலே விளக்கேற்று வழிபாடு, அம்பாள் கோயில், காளி கோயில் இவற்றிலே வழிபாடு செய்வது, தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது என்பது இந்த கேது 5ஆம் நிலை, பூர்வ புண்ணிய நிலையில இருக்கக்கூடிய அந்த 5ஆம் நிலை கேது, அதோடு மட்டுமல்லாமல் 11ஆம் இடத்தின் மீது பார்வை இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க இருக்கும். ஆகையினால அதிலே சற்று விமோசனம் கிடைக்க, வெற்றிக்கான வாய்ப்பு கூடுதலாக கிடைப்பதற்கு அமையும். அதோடு கூட சில நாட்களில கூடுதல் கவனம். ஏப்ரல் மாதத்துல 1ஆம் தேதி, 8, 9, 10, 18, 19, 20, 27 ஆகிய தேதிகளில சற்று உங்களுடைய வேலைகளில கூடுதல் கவனம். ஹெவி எக்யூப்மெண்ட், மிஷினரி பயன்படுத்துவர்கள் சற்று கூடுதல் கவனம். வாகன பயணங்களிலே தேவையற்ற வேகம் என்பது கூடாது. இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள், வீட்டில ஏதேனும் பணியாற்றுகிறீர்கள் என்றால் மின்சார உபகரணங்கள் போன்ற ஆற்றல் பொருள்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.